மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிடுத்து. அதனால் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வருமானத்தை விட அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிப்புக்காக, மேற்படிப்புக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். தந்தைக்கு உடல்நிலையில் பாதிப்பு இருக்கும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தீங்களேயானால் எல்லா விதமான மறைந்த பொருட்கள் எல்லாமே வரும். அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல அனுகூலமான செய்தி வரும். அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மாறுதல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக வருது. அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18/11/2025 20/11/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். இந்த மாதம் நீங்கள் முடிஞ்சதேயானால் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் தானம் கொடுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தேங்காய் தானம் கொடுத்துன்னு வாங்க. ஒரு தேங்காயாவது தானம் கொடுங்க இந்த மீனராசிக்காரர்கள். அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக